Hey guys, welcome back. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் நீங்க டைட்டில்லே பார்த்திருப்பீங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளான்ட் Pothos. Pothos நீங்க எல்லார் வீட்லயுமே காமனா பார்க்க முடியும். இந்த Pothos வந்து எல்லார் வீட்லயும் இருக்கிறதுக்கான மெயின் ரெண்டு ரீசன் என்னன்னா இது ரொம்ப ஃபாஸ்டா வளரும் and இது வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவை கிடையாது. செகண்ட் ரீசன் எல்லாருக்குமே தெரியும். இந்த மணி பிளான்ட் வச்சிருந்தா வீட்ல வந்துட்டு நிறைய காசு வரும். இது வந்து நிறைய ஒரு லக் கொண்டு வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறதுனால இந்த Pothos எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஸோ இந்த Pothos வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக தண்ணியிலே வளர்க்கலாம். நீங்கள் ஒரு எதனா ஒரு கண்டெய்னர் எதனா ஒரு பாட்டில் இல்லை எது வேணால் எடுத்துக்கோங்க, பிளாஸ்டிக் டப்பா எது வேணால் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கட்டிங் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டா போதும். இது வந்து ரூட் விடுறதுக்கு 1 வீக் ஆகும். 1 வீக் to 10 டேஸில் இது உங்களுக்கு ரூட் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். அது இந்த தண்ணியிலே இருக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் கம்பேர் டு சாயில் உங்களுக்கு வாட்டரில் வளர்கிற பிளான்ட்ஸோட க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம், லைக் பாத்ரூம் இல்லைனா வந்து கிச்சன் ஷெல்ஃப் இல்லை விண்டோ ஷெல்ஃப் நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் வர இடத்துல நீங்கள் இந்த ஒரு கட்டிங்கை அந்த வாட்டரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாவே வளரும் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ அதனால் Pothos வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து நம்ம செகண்டாக பார்க்க போகிற பிளான்ட் லக்கி பேம்பு. Pothosக்கு அடுத்து நிறைய பேர் வீட்டில் காமனாக இருக்கிறது லக்கி பேம்பு தான். பட் இந்த பிளான்ட் வந்துட்டு Pothos வளர்க்குற அளவுக்கு ரொம்ப ஈஸி கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு இந்த லக்கி பேம்பு வச்சுருக்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்துட்டு கேர் பண்ண வேண்டாம், தண்ணியில் வச்சா போதும். பட் இருந்தாலும் மற்ற ஃபேக்டர்ஸ்னால அந்த தண்ணியில் இருக்க வந்துட்டு குளோரின்னால் இல்லை நம்ம வந்துட்டு சம்டைம்ஸ் டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுவோம், அந்த ரீசன்னால் சிலர் வந்துட்டு இதை வளர்க்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இதுவுமே வந்துட்டு லக் கொண்டு வரும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறதுனால தான் நிறைய பேர் வீட்டில் இந்த பிளான்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக தண்ணியில் வச்சு வளர்க்கக்கூடிய பிளான்ட்டில் செகண்ட் இருக்கிறது லக்கி பேம்பு. அடுத்து நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய பிளான்ட் இதுதான், Philodendron Brasil. இந்த பிளான்ட் நேம் Pothos இல்லைனா மணி பிளான்ட் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த Philodendron Brasil வந்து நிறைய பேருக்கு தெரியல. அது ஏன்னு தெரியல. இதுவுமே வந்துட்டு சிமிலர் நேச்சரில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு பிளான்ட்டுமே இதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வேணுமோ, அதாவது நைட்ரஜன் லவ்விங் பிளான்ட் அண்ட் ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான்ட், அதே மாதிரி இதுவுமே Philodendron Brasilமே உங்களுக்கு நைட்ரஜன் லவ்விங் பிளான்ட் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். Pothos கூட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த பிளான்ட்டோட க்ரோத் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பிளான்ட் இந்த Philodendron Brasil வாங்கும்பொழுது எப்படி இருந்துச்சுன்னு நான் இங்கே பிக் அட்டாச் பண்ணுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்குல்ல, லக்கி பேம்பு வீடியோ, அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சைடில் ஹேங் பண்ணியிருப்பேன். ரொம்ப குட்டியாக தான் வாங்கினேன். இது நான் ஒரு 150க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன், 150 or 200 ஞாபகம் இல்லை, அவ்வளோக்கு தான் வாங்கினேன். பட் அப்போத்துல இருந்து இந்த பிளான்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வருது. பட் இது நீங்கள் வாட்டரில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அழகாக வளர்க்கலாம். இந்த பிளான்ட் வந்துட்டு தேர்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்து நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடியது இந்த பிளான்ட்டு தான். இந்த பிளான்ட்டோட பேர் mosesinthecradle அப்படி இல்லைனா ரியோட்ராஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த பிளான்ட்டும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கட்டிங் நான் ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சொன்னேன் இல்லையா, அந்த பிளான்ட்டு தான் இது. இதோட க்ரோத்துமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா இந்த பிளான்ட்டுக்கு நான் அவ்வளோவா ஸ்ட்ரகிள் பண்ணதே கிடையாது. இது இந்த சாயில் இருக்குது தெரியுமா, இதுவுமே வந்துட்டு ஒரு நல்ல சாயில்லாம் கிடையாது. நம்ம சும்மா ரோட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம்ல, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்த சாயில் தான். இதுக்கு நான் ரெகுலராக தண்ணி மட்டும் விடுவேன், வீக்லி ஒன்ஸ் நான் தண்ணி விடுவேன். அப்பப்போ ரொம்ப ட்ரையாக இருக்குது, சாயில் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா அடிக்கடி நடுவில் கொஞ்சம் தண்ணி விடுவேன், அவ்வளோதான். அண்ட் ஃபர்டிலைசர் மந்த்லி ஒன்ஸ் நான் கொடுப்பேன். இதுவுமே வந்துட்டு நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இந்த பிளான்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்பொழுது எப்படி இருந்துச்சு நான் இங்கே பிக் அட்டாச் பண்ணுறேன், அதில் பாருங்கள். இந்த பிக் வந்துட்டு நான் 17th ஃபெப்ரவரியில் எடுத்தது. அப்போ வந்துட்டு இந்த கட்டிங் வச்சு ஒரு 1 month இல்லைனா லெஸ் தென் 1 month தான் இருக்கும். இப்போது February, March, April, May 3 months ஆகுது. ஸோ 3 monthsல எனக்கு இது இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு. இந்த பிளான்ட்டுமே நீங்கள் ஈஸியாக வந்துட்டு வாட்டரில் ப்ராபகேட் பண்ணலாம், வாட்டரில் வளர்க்கவும் செய்யலாம். இப்போ இதிலேருந்து நான் ஒரு கட்டிங் எடுத்திருக்கேன். இது நம்ம ஒரு பாட்டிலில் போடலாம். ஸோ நான் சும்மா ஒரு பாட்டில், இது வந்து நம்ம மசாலாலாம் கொட்டி வைக்கிற டப்பா, அது எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஆல்ரெடி ரூட் விட்டு இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் போட்டு வச்சுருங்க. இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு 1 week to 10 days அதுக்குள்ளே ரூட் டெவலப் ஆகிடும்.
நீங்கள் இன்னொரு மீடியமும் யூஸ் பண்ணலாம் இந்த பிளான்ட் எல்லாம் வளர்க்குறதுக்கு. அது என்னன்னு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த லெக்கோ பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைட் வெயிட் கிளே அக்ரிகேட்டட் பால்ஸ். இது ஒன்றும் இல்லை, நம்ம கிளே தான் வச்சுக்கோங்களேன், அந்த களிமண்ணா கிளேனா அதை வந்துட்டு நிறைய ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி வெடிச்சு வெடிச்சு வரும். இந்த மாதிரி பாப்கார்ன் மாதிரி உங்களுக்கு வெடிச்சு வெடிச்சு வரும். இதை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரோயிங் மீடியமாக யூஸ் பண்ணலாம். இந்த லெக்கோ பால்ஸ் பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் ஃப்யூச்சரில் போடுறேன். இதுவுமே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வாட்டரில் வளர்கிற பிளான்ட்ஸ் இருக்குது தெரியுமா, எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இது வந்துட்டு இதே பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணேன், இந்த பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், Philodendron Brasilக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த பிரச்சனையுமே வரலை. ஸோ இப்போ நம்ம இதை போடலாம். இது நீங்கள் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணுங்கள், நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா இதுக்கு உள்ளே இருக்க டர்ட் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா இதை மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுது இதில் நிறைய மண் இல்லை அழுக்கெல்லாம் போயிருக்க சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து பிளான்ட் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. நீங்கள் போட்டுட்டு உங்களால் பிளான்ட்டை உள்ளே போட முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் லெக்கா யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்த தண்ணியிலே போட்டதுனால தண்ணி நிறைய இருக்குது. அந்த பாட்டம் இருக்குல்ல, அந்த ரூட் வெளியே வர பிளேஸ், அது மட்டும் தண்ணியில் மூழ்கிறதாவே போதும். இவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது நீங்கள் இந்த லெக்கோ பால்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அது பிளான்ட்டோட க்ரோத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து சாயிலுக்கு ஒரு பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட். இது ரொம்ப ஹெவி வெயிட்டும் கிடையாது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பாட்டிலில் இந்த லெக்கோ பால்ஸை போட்டுட்டு அந்த பிளான்ட்டை உள்ளே விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. பட் அந்த வாட்டர் லெவலில் நீங்கள் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்காதீங்க. தண்ணி ஃபுல்லாக காலியாகிற அளவுக்கு விடாதீங்க. அதில் தண்ணி எப்பவும் இருந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு வளர்க்கும்பொழுது அந்த ரூட் சிஸ்டம் வெளியே வரும்பொழுது அழகாக இந்த லெக்கோ பால்ஸ் இருக்குது தெரியுமா, அதில் வந்துட்டு அது ஒரு பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கும். உங்களுக்கு அந்த ரூட் சிஸ்டம் இந்த பால்க்கு மேலே இல்லை உள்ள சுற்றி சுற்றி வளர்றதை பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் அவர் 4th plant to grow in water. ஸோ அடுத்து நம்ம 5th பார்க்க போகிற பிளான்ட் சிங்கோனியம். எல்லாருக்குமே தெரியும் வந்துட்டு சிங்கோனியம் வந்து ரொம்ப ஒரு ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டு. சிங்கோனியம் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் தண்ணி நிறையவும் ஊற்றிருக்கேன், கம்மியாகவும் ஊற்றிருக்கேன். எந்த ஒரு டைம்லேயுமே இது ரூட் ராட் ஆனதில்லை, எந்த ஒரு சுச்சுவேஷனுமே இது செத்து போனதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய பிளான்ட்டு சாகடிச்சிருக்கேன், அது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனுமே இது எனக்கு ட்ரபிள் கொடுக்கல. ரொம்ப ஈஸி க்ரோயிங். நான் ஜஸ்ட் வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் மட்டும் நான் தண்ணி விடுவேன், அவ்வளோதான். வேறு எதுவும் நான் பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணதில்லை. இதுவுமே வந்துட்டு நீங்கள் ஈஸியாக தண்ணியில் வளர்க்கலாம். இந்த பிளான்ட்டில் நீங்கள் கட்டிங் எடுக்கும் பொழுது அந்த ஜாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இடமா பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஜாயிண்ட் இல்லைனா நோடுன்னு சொல்லுவாங்க, அங்கே இருந்து தான் வந்து உங்களுக்கு ரூட் டெவலப் ஆகும். அந்த மாதிரி பிளேஸாக பார்த்து கட் பண்ணால் தான் நீங்கள் தண்ணியில் வைக்கும்பொழுது அதிலேருந்து ரூட் டெவலப் ஆகும். இது ரொம்ப ஈஸியாக தண்ணியில் வளரும். நான் இது வரைக்கும் கட்டிங் எடுத்து தண்ணியில் வச்சு ட்ரை பண்ணதில்லை, பட் எனக்கு தெரியும் இது வந்து தண்ணியில் வளரும், நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல. ஸோ இந்த பிளான்ட் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th பிளான்ட். எனி கைண்ட் ஆஃப் சிங்கோனியம். சிங்கோனியம்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா வெரைட்டிஸுமே நீங்கள் ஈஸியாக தண்ணியில் வச்சு வளர்க்க முடியும். அடுத்து 6th நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் ஆக்லனேமா. இந்த ஆக்லனேமாவும் நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் ரெகுலராக தண்ணி ஊற்றுவேன், வீக்லி ஒன்ஸ் தண்ணி ஊற்றுவேன், அவ்வளோதான். மந்த்லி ஒன்ஸ் இதுக்கு நான் ஃபர்டிலைசர் கொடுப்பேன். இந்த பிளான்ட்டுமே வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு கட்டிங் எடுத்து தண்ணியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வளரும். இந்த பிளான்ட் நம்மளோட 6th பிளேஸில் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெப்பரோமியா. இது 7th பிளேஸில் இருக்குது. என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த பிளான்ட்டை வந்து ரொம்ப நாளாக நான் தண்ணியில் தான் வச்சுருந்தேன். நான் வாங்கிட்டு வரும்பொழுதே இது வந்துட்டு ரூட் ராட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டம் இருக்குல்ல, ரூட் இருந்த இடம் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ரூட் ராட் ஆகிடுச்சுன்னா இந்த பிளான்ட்டோட வெயிட்டை அதால் அந்த ரூட்டால் தாங்க முடியாது, பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ பிளான்ட் வந்து உங்களுக்கு அப்படியே சாஞ்சிருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வாங்கிட்டு வரும்பொழுது அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த ரூட் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நிறைய கட்டிங்ஸ் எடுத்து நான் தண்ணியில் வச்சேன் ப்ராபகேட் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாம் கிடச்சிதுன்னா நான் இங்கே ஆட் பண்ணுறேன்.
புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தண்ணியில் தான் வச்சுருந்தேன். இப்போ இதை நான் சாயிலுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இது ரீப்ளேஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது, பட் நியூ க்ரோத் எதுவும் வரலை இது வரைக்கும். கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். 3 கட்டிங் இருந்துச்சு. இந்த 2 கட்டிங் ஒரு கட்டிங்கும் ஒரு பாட்டில் நான் தனித்தனியாக வச்சுட்டேன். இன்னும் ஒன்று வந்து ஒரே ஒரு லீஃப் மட்டும் இருந்துச்சு. அது அங்கே இருக்க எடுக்க முடியாது, அங்கே வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி 3 பாட்டுக்கு இது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். இந்த பிளான்ட்டுமே வந்துட்டு தண்ணியில் வச்சும்பொழுது எனக்கு எந்த பிரச்சனையும் இது கொடுக்கல. ஆக்சுவலி இந்த ஒரு நியூ லீஃப் இருக்குது தெரியுமா, இந்த லீஃப் வந்து தண்ணியில் வச்சுருக்கும் பொழுது தான் எனக்கு இது வளர்ந்துச்சு. ஸோ தண்ணியில் இருக்கும்பொழுது இதோட க்ரோத் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருந்தது. இது நான் சாயிலில் வச்சு ஒரு 2 வீக்ஸ் ஆகுது, பட் இது வரைக்கும் எனக்கு எந்த சிம்டம்ஸும் நியூ க்ரோத் சிம்டம்ஸ் காமிக்கல. ஸோ இது இன்னும் டைம் போனால் தான் சொல்ல முடியும் சாயிலில் இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு. ஸோ என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது நம்மளோட 7th பிளேஸில் இருக்க பிளான்ட். நம்மளோட புதினாலாம் இருக்குல்ல, நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற புதினா, கொத்தமல்லி அண்ட் கீரைலாம் இருக்குல்ல, நம்ம எந்த கீரை வாங்கினாலும் எல்லாமே வந்து நீங்கள் தண்ணியில் வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரும். நான் மின்ட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி, கொரியாண்டர் ட்ரை பண்ணியிருக்கேன். கீரையில் வந்து நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னா பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில. நான் பிக்கிங் அட்டாச் பண்ணுறேன். அந்த பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கட்டிங் எடுத்து நீங்கள் தண்ணியில் வச்சுட்டாவே போதும், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், ஓனாகவே வளர்த்து. அடுத்து 9th பிளேஸில் இருக்கக்கூடிய பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் பிளான்ட். இந்த ஸ்பைடர் பிளான்ட்டுமே வந்து நான் வாங்கி இந்த பல்லாவரம் சந்தைக்கு போகும்பொழுது வாங்கினது. ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் வாங்கி. இதுவுமே வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல, ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதோட கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் நீங்கள் ஈஸியாக தண்ணியில் வச்சு வளர்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கட்டிங் எடுத்து அதை ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணியில் வச்சிங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே வளரும். சாயிலில் வச்சு வளர்க்க முடியாதவங்க இந்த நீங்கள் வாட்டர் மெத்தட் ட்ரை பண்ணலாம், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் இது வந்துட்டு இதுக்கு பிளான்ட் பேர் என்ன, மைக்ரோகார்பா. இந்த பிளான் நேம் ஞாபகம் வரல, மைக்ரோகார்பான்னு முடியும். நான் எடிட் பண்ணும்பொழுது போடுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளான்ட். இதுவும் நீங்கள் ஈஸியாக தண்ணியில் வச்சு வளர்க்கலாம். ஜஸ்ட் இதில் ஒரு கட்டிங் எடுத்து நீங்கள் பாட்டிலில் போட்டுட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லா வளரும். இந்த 10 பிளான்ட்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் தண்ணியில் வச்சு ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட். இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணிக்கணும்னா சாயிலில் வளர்கிற மாதிரி க்ரோத் வந்து வாட்டரில் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அண்ட் இந்த பிளான்ட் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் கொடுங்க. எதர் உங்களோட விண்டோ கிட்ட இல்லை கிச்சன் ஷெல்ஃபில், அப்படி இல்லைனா பாத்ரூம் ஷெல்ஃபில் எங்கெல்லாம் வந்துட்டு பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் வருதோ நீங்கள் அந்த இடத்துல இந்த பிளான்ட்டை வச்சு வளர்க்கலாம். நீங்கள் ஹாலில் வச்சுருக்கீங்கன்னா ஹாலில் வந்துட்டு ப்ராப்பர் சன்லைட் வருதான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஹாலில் இருக்க விண்டோ ஷெல்ஃப்லாம் இருக்கும்ல, அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் இதில் என்ன நோட் பண்ணோன்னா இந்த வாட்டர்லாம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் அதிலே இருக்க விடாதீங்க. நீங்கள் அதே தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது பிளான்ட்டோட க்ரோத்தை அஃபெக்ட் பண்ணும். தேவையில்லாத ஆசிட் ஃபார்மேஷன் எல்லாம் அந்த பிளான்ட் செத்து போகிறதுக்கு ரீசனாக இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், வீக்லி ஒன்ஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எப்போவெல்லாம் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வச்சுருக்க கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் சரி, இப்படி கிளாஸ் பாட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் டப்பா எதுவாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதுசாக தண்ணி பிடிச்சி அதுக்கப்புறமா அந்த பிளான்ட்டை அதில் வைங்க. இதுக்கு நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்கும்பொழுது ரொம்ப கம்மி குவான்டிட்டி கொடுக்கணும். அண்ட் லிக்விட் ஃபர்டிலைசராக பார்த்து கொடுங்க. எதனா ஒரு ஃபர்டிலைசர் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவேன்ல, அந்த ஃபர்டிலைசர் கூட நீங்கள் கொடுக்கலாம். அதை நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ரொம்ப கம்மியான அளவு கொடுக்கணும், அதிகமாக கொடுத்துடாதீங்க. சாயிலில் வச்சு பிளான்ட் வளர்க்க கஷ்டப்படுறவங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எதர் வாட்டரில் வளர்க்கலாம், அப்படி இல்லைனா இந்த லெக்கா பால்ஸ் இருக்குல்ல, கிளே அக்ரிகேட்டட் பால்ஸ், இந்த பால்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் வளர்க்கலாம். அண்ட் இது எதுவுமே பண்ண முடியாது, இல்லை இது டிஃபிகல்ட் ப்ராசஸாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, பட் பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஈஸி மெத்தட் இந்த ஏர் பிளான்ட். இதுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரகிளும் பண்ண வேணாம். இதுக்கு நீங்கள் தண்ணியில் வைக்க வேணாம், மண்ணில் வைக்க வேண்டாம், எதுக்குமே கஷ்டப்பட வேண்டாம். இதை நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது க்ளோபா, இந்த கிளாஸ் பவுல் இதில் நீங்கள் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஒரு பிளேட்டில் கூட வைக்கலாம். இல்லைனா ஒரு மரக்கட்டை இருக்கும்ல, அந்த மரக்கட்டை மேலே சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக ஒரு காஞ்சி போன மரக்கட்டை மேலே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஏர் பிளான்ட் நீங்கள் வைக்கும்பொழுது நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா வீக்லி ஒன்ஸ் இதுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸ் ஒரு 5 to 10 minutes
இதை ஒரு பக்கெட் தண்ணியில் ஊற வைங்க. அந்த தண்ணி வந்து வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இது இப்படி இருங்க காமிக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த வாட்டரெல்லாம் உங்களுக்கு இதுலேருந்து ஃபில்டர் ஆகி போகணும். அந்த வாட்டரோடு இப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு இது ராட்டாகி செத்து போயிடும். ஸோ அந்த வாட்டர் வடிகட்டுற வரைக்கும் இது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வச்சோ இந்த மாதிரி தொங்குற மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு அந்த வாட்டர் எல்லாம் ஃபில்டர் ஆகட்டும். ஃபில்டர் ஆனது நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த பிளான்ட் எதுவும் வளர்க்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஏர் பிளான்ட் வாங்கி வளர்க்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தட். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.